நாம் இன்னைக்கு அந்த இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நாம் செல்கிறவர்களாய் மாறப்போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி அப்படின்னு சொல்லிதான் நான் 3வது தினமாக இன்றைக்கும் அந்த வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். அப்போ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் வாசிக்கும் பொழுது, இருளின் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இப்போ ஒரு வெறுமை இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு வெறுமை, ஏதோ ஒரு வகையில ஒரு வறுமை. ஆராதிக்கிறதுல வறுமை, ஜெபிக்கிறதுல ஒரு வறுமை, ஆலயத்திற்கு வருகிறதுல ஒரு வறுமை, தேவன் சமூகத்துல எல்லாவற்றிலும் ஒரு வறுமை, வாழ்க்கையில ஒரு வெறுப்பு. அநேகர் சொல்லும் பொழுது நான் எதுக்கு இருக்கிறேன், செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுகிற ஒரு வெறுப்பு இல்லையா? ஒரு வெறுமையான ஒரு அனுபவம். எவ்வளவு பிரயாசப்பட்டும் பிரயாசத்திற்காக வேண்டியதான பலன் அல்ல. பிரயாசப்படுகிறேன், வேர்வை சிந்துகிறேன், கஷ்டப்படுகிறேன், எல்லாம் செய்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில எது இல்லை, மாற்றம் வரவில்லை, ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு வெறுமையான ஒரு அனுபவம், எப்ப பார்த்தாலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வெறுமையான அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்குமானால் அந்த வெறுமையை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கொஞ்ச நேரம் நான் பேச போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க வெறுமை இருக்கு, மாற்றம் வரல. அந்த வெறுமையை மாற்றுவதற்கு கர்த்தர் எதை கொண்டு வருகிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, 5வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம். முதல் அதிகாரம், 2ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5ம் 6ம் நீங்கள் வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 5ம் 6ம். சகல செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை, முளைக்கவில்லை, ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் மழை பெய்ய பண்ணவில்லை, பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமி எல்லாம் நனைத்தது. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு மழை, ஒரு பனியானது பெய்யணும் நம்ம வாழ்க்கையில. எது பெய்யணும்? இன்றைக்கு அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், வசனத்தை கேட்கிறார்கள். இப்போ உங்கள்ட்ட எல்லாம் கேட்டேன்னா நீங்க சொல்லுவீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 25 வசனத்தை காணாம உங்களால சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன். சொல்லுவீங்க தானே? யார்கிட்ட கேட்டாலும் ஒரு 25 வசனத்தை நீங்க கேட்டா நிச்சயமா சொல்ல முடியும். ஆனா வேதாகமத்தில் இருக்கிற எத்தனையோ சம்பவங்களை கதையா சொல்லுங்கன்னா சொல்லுவீங்க. ஆனா அதனால உங்களுக்கு பயன் இருக்குதா அப்படின்னு கேட்டா அதனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் வசனத்தை காணாம படிச்சுட்டேன்னா எனக்கு என்ன உண்டாகும், ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, ஜபத்துல நிறைய விதம், 7 விதமான ஜபம் தான் மெயினான ஜபம். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். எத்தனை ஜபம் மெயினான ஜபம்? 7ஆன ஜபம். 7ஆன ஜபத்தை இது வரைக்கும் ஒரு மனுஷனும் ஜபித்தது இல்லை. 5 வரைக்கும் 4 வரைக்கும் ஜபம் பண்ணலாம், அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, ஜபிக்க முடியாது. அப்ப முதல் ஜபம்னா என்னது? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜபம் முதல் ஜபம் என்னது? நீங்க பேசுனீங்க, நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அது எங்க போச்சுன்னே தெரியல. முதல் ஜபம் என்ன ஜபம்? முதல் ஜபம் தேவைகளுக்கான ஜபம். இன்னைக்கு முதல்ல ஜபிக்கிற ஜபம், இன்னைக்கு எந்த விசுவாசிகள் வந்தாலும் முதல் ஜபிக்கிற ஜபம் என்ன ஜபம்? ஆண்டவரே என்னை தாரும், இதை தாரும், இதை தாரும். அதுதான் ஜபம் இல்லையா? 2வது உள்ள ஜபம் என்ன? வசனத்தின்படி ஜபிக்கிற ஜபம். சிலருக்கு சில வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. படி என்ன? 2வது படி என்னது? ஃபர்ஸ்ட் வந்த உடனே வசனம் தெரியாது, உங்களுக்கு ஒரே ஒன்று தான் தெரியும், பிரச்சனை மட்டும்தான் உங்க முன்ன நிற்கும். ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறட்டும். சரி, இந்த பிரச்சனை மாறினவர்கள் என்ன செய்வாங்க? இந்த வசனத்துல வளர 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 வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. 2வது ஜெபம் என்னது? வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. 3வது என்னது? ஆவியில ஜெபிப்பாங்க. அப்படிதானே? அதுக்கு பிறகு அதான் ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். அடுத்தது 2 வாரத்துக்கு முன்னதான் பிரசங்கம் பண்ணேன்னு நினைக்கிறேன். 2 வாரமா 3 வாரத்துக்கு முன்ன. அடுத்த ஜெபம் என்ன? விண்ணப்பத்தின் ஜெபம். அடுத்த ஜெபம் என்ன? அதுக்கு பிறகுதான் விண்ணப்பத்தின் ஜெபமே வரும். அடுத்ததான் என்னது? கிருபையின் ஜெபம். அதுக்கு பிறகுதான் 7வது ஜெபம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபம், தன்னுடைய வியர்வை இரத்த துளியாய் ஜெபிக்கிற ஜெபம் தான் 7வது ஜெபம். இந்த ஜெபத்தை யாரும் என்ன செய்யல,
ஜெபிக்கல. சரி, இந்த 7 ஜெபத்துல நம்ம இருக்கிற படி என்னன்னா, 2வது வசனத்தை வைத்து அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா வசனம்னா என்ன அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா, உபாகமத்தின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளணும். இந்த பணியை குறித்து வேதம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தை குறித்து என்ன சொல்லுகிறது. இன்னைக்கு வசனம் மட்டும் எனக்குள்ள இருந்தால் அந்த வசனம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனால் பலன் கொடுக்கவில்லை. ஆவியின் கனிகள் கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியானவருடைய கனி. சொல்லுங்க, ஆவியானவருடைய கனி. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை குணம் வரணும்? எத்தனை குணம் வரணும் சொல்லுங்களேன். 9 குணங்கள் வரணும். அப்ப விதை என்கிற ஒரு விதைக்குள்ள இந்த 9 குணமும் வரணும்னா உன்னுடைய முயற்சியில வராது, ஆவியோட ஒத்தாசையில தான் வரும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்க அங்க சர்ச்சுக்கு போறீங்களே, இவ்வளவு வசனம் உங்களுக்கு தெரியுமே, ஆனா ஆவியானவருடைய கனியை உங்களிடத்துல பார்க்க முடியவில்லையே. அப்போ ஆவியானவருடைய கனி என்பது, அந்த விதை என்பது வளரணும். சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிற அந்த வசனத்தினுடைய பெயர் என்ன செய்யணும்? வளர்ந்தால் மட்டும்தான் அது அநேகருக்கு கனி கொடுக்க என்னால முடியும். இன்னைக்கு வசனம் இருக்கிறது ஒரு கூடைக்குள்ள, வார்த்தை என்கிற என்ன வச்சிருக்கிறோம்? விதையை வச்சிருக்கோம். வார்த்தைனா என்ன? வசனம் என்கிற விதை. வாசிக்கலாமா? நான் என்ன சொன்னேன்? உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? ஒருக்கா கூட அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. அப்போ தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது, தெய்வம் இந்த உலகத்தை உருவாக்கும் பொழுது, இந்த பூமிக்குள்ள விதையை வைத்து என்ன செஞ்சிட்டார்? இந்த உலகத்தை படைத்து விட்டார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்த விதைகள் எல்லாம் உண்டோ எல்லா விதைகளும் இந்த பூமிக்குள் இருக்கிறது. சகல ஆசீர்வாதங்களும் பூமிக்குள்ள வைத்து அவர் என்ன செய்கிறார்? உலகத்தை படைக்கிறார். எப்பொழுது இந்த பனியான வசனம் என்கிறது ஒன்று பொழிய ஆரம்பித்ததோ எல்லாம் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உலகத்தை பார்த்து சொன்னார், வானம் உண்டாகட்டும், ஆகாய விரிவு உண்டாகட்டும் என்கிற வார்த்தை வெளிப்படும் பொழுது அந்த வார்த்தை ஜீவனாகி வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தை என்பது என்னது? பனியை காண்பிக்கிறது. அப்போ வார்த்தை மட்டும் இருந்தால் போதாது, அங்க எது பொழியணுமா? பிரசங்கம் என்கிற வசனம் பொழியணும். சொல்லுங்க, பிரசங்கம் என்கிற வசனம் பொழியணும். அப்போ இந்த வசனம் பொழியதான் பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல நான் எவ்வளவு தூரம் இருக்கிறேனோ அதுதான் எனக்கு ஆசீர்வாதம், அதுதான் எனக்கு செழிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வசனம் என்கிற அந்த விதை, அந்த விதைக்கு மேல என்ன உழணும்? பனி என்கிறது உழணும். அப்போ நீங்கள் ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிற குடுவைக்குள் இருக்கலாம், உங்க இருதயத்துக்குள் இருக்கிற வசனம் இருக்கிறது. அந்த வசனம் என்ன செய்யல? கிரியை செய்யல. அந்த வரம் வசனமா இருந்தா போதாது, அந்த வசனத்தோட என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். பிரசங்கத்துல நீங்க இருந்தா மட்டும்தான் ஆவியானோர் பனியை போல இறங்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் ஒரு வறுமையை அனுபவிப்பதற்கு காரணம் என்னன்னா, ஒரே ஒரு காரியம்தான், பிரசங்கிக்கிற இடத்துல நான் இல்லாத பொழுது என்னுடைய வாழ்க்கை வறுமையை நான் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு ஏன் என்னுடைய வாழ்க்கையில வறுமை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில தரித்திரியம்? கர்த்தர் எனக்கு ஆயிரக்கணக்கான வசனத்தை எனக்கு வாக்கு தத்தங்களாய் பண்ணி இருக்கிறார், உண்மைதான். ஆனா வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, அது அப்படியே பனி பொழியும் பொழுது அது கீழிருந்து முளையாக எழும்புகிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க வசனம் படிக்கணும், நிச்சயமா வசனம் படிக்கணும். அந்த வசனத்தோட எதையும் கேட்கணும். சொல்லுங்க, வசனத்தோட எதையும் கேட்கணும்? பிரசங்கத்தை கேட்கணும். அப்போ பனியை போல பிரசங்கமானது உங்களுடைய வாழ்க்கையில வருமானால் அதுதான் நிறைவான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இப்ப பாஸ்டர், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு வசனம்னா என்னன்னு எனக்கு தெரியும், அதனால சர்ச்சுக்கு வராம இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை. அப்ப சர்ச்சுக்கு வராம இருந்ததுடைய நோக்கம் என்னன்னா, வெறுமை என்னை விட்டு விலகுவதற்காக. சொல்லுங்க, ஆலயத்திற்கு வர்றதோட நோக்கம் என்ன? பிரசங்கம் கேட்பதனுடைய நோக்கம் என்ன? சொல்லுங்களேன். வெறுமை என்னை விட்டு விலகுவதற்காக, தரித்திரியம் என்னை விட்டு
விலகுவதற்காக. அப்போ அந்த விதையானது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர வேண்டுமானால் நான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த வார்த்தையினால, பொழியப்படுகிற பனியினால, பிரசங்கத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நீங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பட்டு போவதற்கு காரணம் என்ன? இப்ப பாருங்க, ஒரு செடியை நம்ம மரத்து பூமிக்குள்ள வைக்கிறோம், ஒரு விதையை பூமிக்குள்ள வைக்கிறோம். அந்த பூமி என்ன செய்யும்? அது முளைத்து வரும் இல்லையா? அந்த விதைக்க காட்டிலும் வேற என்ன செய்யும்? தண்டு வேற என்ன செய்யும்? முதல்ல கீழே வேரூன்றும். அப்போ இப்ப நாம பிரசங்கிக்கிற பிரசங்கம் விசுவாசத்துல கீழே என்ன செய்யும்? வேரூன்றும். அப்ப பிரசங்கிக்கப்படுகிற அந்த நேரத்துல உங்களுடைய விசுவாசம் என்ன செய்யும்? வளரும், பற்றி பிடிக்கும். அந்த வளர்ச்சி, நம்பிக்கை உருவாகும். அப்ப அது பூமிக்குள்ள நடும் பொழுது அது மேல என்ன செய்யுது? முளையிட்டு அது கிளைகளாக பரம்பி நம்ம கனி கொடுக்க வேண்டுமானால், இப்போ அப்படி வளர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வளர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தலைன்னா என்ன செய்யும்? இந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தலைன்னா என்ன செய்யும்? தெரியாதா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாத மாதிரி பாருங்க. செடியை தண்ணி ஊத்துங்கடானா செடியை என்ன செஞ்சிருக்கிறான்? கரிச்சு வச்சிருக்கிறான். கரிஞ்சு போய் நிற்கிறேன். சரி, பாருங்க. அதே போலதான் வெளியில போய் சாம்பிளுக்கு போய் பார்த்துடுங்க. நம்ம செடி எப்படி கரிஞ்சு இருக்கிறதோ அதே போல தண்ணி ஊத்தலைன்னா அது எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். காஞ்சிரும், வாடி போகும். அது ஒருவேளை தண்ணி ஊத்துனவருடைய தப்போ சரி, அது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் அதை ஓமையா வச்சிருக்கிறார். நீங்க போகும்போது அதை பார்த்துட்டு போறதற்காகவே கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதை காய வைத்திருக்கிறார். அதை வந்து வாட வச்சிருக்கிறாரு. அந்த இலையில சுருண்டி இருக்கிறது. நீங்கள் போகும்போது, வெளியில போகும்போது போய் பார்த்துட்டு போங்க. அப்ப வசனமானது இப்படி என்னது கேட்கலைனா, இந்த வாரம் வசனம் கேட்கலைனா, இந்த எடுத்து ஒதுக்கி வச்சிருமா, இந்த வசனம் வந்து பிரசங்கிக்கப்படலைனா, இந்த வார்த்தையானது உங்க மேல பனியை போல வரலைனா, இந்த வாரம் முழுவதும் உங்களுக்குள்ள எப்படிதான் இருக்கும்? சுருங்கி போய் இருக்கும், சமாதானம் இருக்காது, இருதயம் எப்போதும் வெறுமையா இருக்கும். ஒரு சண்டே நீங்க போகலைனா உங்க இருதயம் எப்படிதான் இருக்கும்? ஒரு மாதிரி உள்ள இருந்து என்ன செய்யும்? ஆத்மா என்ன செய்யும்? குரு 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 குருன்னு இருக்கும். ஏன்? பிரசங்கமானது பிரசங்கிக்கப்பட வேண்டிய இடத்துல நீ இல்லைன்னா அந்த ஒரு வாரம் உன்னால செழுமையா இருக்க முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நீ இருப்ப, மரம் எப்படி இருக்கும்? வாடலா இருக்கும். நீ இருப்ப, ஆனா எப்படி இருப்போம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாடலா இருக்கணுமா நல்லா இருக்கணுமான்னு கேளுங்க. எப்படி இருக்கணும்? வாடலா தான் இருக்கணுமா? எப்படி இருக்கணும்னு கேட்டீங்க? வாடலா இருக்கணும்னு சொன்னாங்களா? கண்டிப்பா இருக்கணும்னா, நான் நாளுக்கு நாள் நான் கனி கொடுக்க விரும்பணும்னா நான் என்ன செய்யணும்? பனிய மேல என்ன செய்யணும்? பொழியணும். அப்ப பனிய மேல பொழிஞ்சா மட்டும்தான் நான் நாளுக்கு நாள் வளர முடியும். எப்படி ஒரு செடிக்கு நான் தண்ணி தினமும் ஊத்துகிறேனோ அதே போல பைபிள் சொல்லுது, நீ காலையிலையும் மாலையிலையும், அப்படித்தானே பைபிள் சொல்லுது, என்ன செய்யணும்? பிரசங்கத்தை கேட்கணும். பிரசங்கத்தை கேட்கணும். இன்னி முதல் நூற்றாண்டு காலத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வருவதற்கு காரணமாக இருந்தது என்னது? எப்ப பார்த்தாலும் உபதேசம் நடந்துச்சு, எப்ப பார்த்தாலும் பிரசங்கம் நடந்துச்சு. அனுதினமும் ஆலயத்தில் என்ன செஞ்சாங்க? ஜனங்கள் வந்தார்கள், அனுதினமும் அப்பமிட்டு மகிழ்ந்தார்கள். அனுதினமும் அப்போ அனுதினமும் நம் தேவனுடைய சமூகத்தில் ஒரு பிள்ளை இருப்பார்களானால் அந்த பிள்ளையை தான் கர்த்தர் தேசத்திற்கு பயன்படுத்த முடியும். அவர்கள் மட்டும்தான் தேசத்திற்கு கனி கொடுக்க முடியும். அவர்களால் தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அப்போ இந்த யோபுவினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 29 அதனுடைய 22வது வசனம். என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள், என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. எனக்கு காத்திருந்து பின்மாரிக்கு ஆசை உள்ளவர்கள் போல் திறந்தார்கள். போதும். அப்போ காத்திருக்கிற ஆத்துமாக்கு மேலதான் ஆவியானவர் ஊற்றப்பட முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் ஊற்றப்பட முடியும். அப்போ வார்த்தை என்கிற இந்த பனியானது நம்ம மேல விழ 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 விழதான் நமக்குள்ள என்ன உண்டாகிறதா? காத்து இருக்கணும்.
ஆலயத்திற்கு வரும்பொழுது காத்திருக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்துல இந்த அதிசயம் செய்ய காத்திருக்கணும். அப்போ ஆண்டவரே எனக்கு வார்த்தை வேணும், ஆண்டவரே நான் ஆலயத்திற்கு போறேன், உம்முடைய மகன் மூலமா எனக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தாரும் ஆண்டவரே, எனக்கு இந்த இடத்துல எனக்கு குழப்பமா இருக்கிறேன். அப்போ நீ ஒவ்வொரு நாளும் நீ சில வசனங்களை வச்சு ஜெபிக்கிற ஜெபமானது உயிரோட்டம் அடைய வேண்டுமானால், உன்னுடைய கேள்விகளுக்கு பதில் வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஜெயம் வேண்டுமானால், உனக்குள்ள வசனம் கேட்க வேண்டும் என்கிற தாகம் உனக்குள்ள இருந்தா மட்டும்தான் கர்த்தர் பனியை உன்மேல பொழிய செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னன்னா, இங்க பிரசங்கம் நடந்துட்டே இருக்கும். இங்க மட்டும் இல்ல, சில இடங்கள்ல நான் போகும்போது பார்க்கிறேன், இங்க பிரசங்கம் நடந்துட்டே இருக்கும், அவங்க இன்னொரு பிரசங்கத்தை எடுப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு கேட்கிறதற்கு மனசு இல்ல, வாஞ்சையற்றவர்கள், அவர்கள் பட்டு போவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன, நம்ம வசனம் நம்ம படிச்சாலும் அந்த வசனத்திற்கு வேண்டிய வார்த்தையை, அந்த வசனத்தை ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாய் நீங்க பொழியணும்னு ஜெபத்தோடு வந்து அந்த வார்த்தை காத்திருப்பீர்களே, ஆனால் அந்த வார்த்தை உங்கள் மேல பொழிந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வசனம் என்பது எதை குறிக்கிறது? பனி துளியை குறிக்கிறது. அப்ப பனி துளி மேல வரணுமா, உள்ள போணுமா? மேல வரணும். பூமிக்கு மேல, மண்ணுக்கு மேல. மண்ணுனா என்னது? உலகம். ஆமென். இந்த உலகத்துல வாழுகிற நீ இந்த வசனமாகிய வசனத்தை புதைத்து இந்த உலகத்துல நீ வரும் பொழுது எப்படி மாறணுமா? கனி உள்ளவர்களாக, ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே போல ஆகாய் 1:10 எடுத்து வாசிங்க. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:10. ஆதலால் பனியை பொய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. அடுத்த வசனம், நான் நிலத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் அப்ப கர்த்தரே சில நேரம் என்ன செய்கிறாரா? வறட்சியை வருவிக்கிறார். ஏன் வருவிக்கிறார்? இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல பாபிலோன்ல அடிமையாகி வந்துடுறாங்க. இவங்களுடைய தரிசனம் என்ன? இவங்களுடைய தரிசனம் என்ன? ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தரிசனம். ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு தரிசனம். இவர்கள் வந்த வாலிபர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க? பேஸ் மட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. போட்டுட்டு இவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தான் குடும்பத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறார்கள். அதாவது எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், 70 வருடம் நீங்கள் பாபிலோனில் சிறையிருப்பீர்கள். சிறையிருந்து போன பிறகு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? திரும்ப எகிப்தில இருந்து இஸ்ரவேலுக்கு கொண்டு வருவார். அதாவது இன்னைக்கு ஈரான் இருக்கு பாருங்களேன், அந்த ஈரான் தான் அன்னைக்கு இருந்த எகிப்து, பாபிலோன். அப்போ அங்கிருந்து கர்த்தர் கொண்டு வந்துட்டா, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் வந்தா எங்க தங்குவது? இப்ப நம்ம யோசிப்போம். இப்போ என்னுடைய தரிசனத்தை ஒன்று இருக்கிறது, என்னுடைய வாஞ்சை ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த பனி கர்த்தர் நிறுத்துவதற்கு காரணம் என்ன? எப்பொழுது என் தரிசனத்தை நான் மறக்கிறேனோ அப்பொழுது பனியை கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப பனி நிறுத்தியாச்சுன்னு சொன்னா அங்க என்ன உண்டாகும்? வறட்சி உண்டாகும். அப்ப வறட்சி உண்டானா அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தரிசனத்தை எப்பொழுது மறந்து விடுகிறானோ, எப்பொழுது தேவன் நமக்கு கொடுத்த திட்டத்தை மறந்து விடுகிறானோ, அப்பொழுது பனி பொழிகிறது நிறுத்தப்படும், செழிப்பும் நிறுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 6வது வசனம் அழகா இருக்கும் பாருங்க. நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். 6வது வசனம், நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவில்லை, கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போட்டு கொண்டு வருகிறான். என்ன செய்யறானா? அப்போ ஒரு மனிதன் தரிசனத்தை மறந்தா நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் எப்படிதான் போவோம்? பொத்தலான பையில தான் போவோம். இன்னைக்கு பாஸ்டர் நான் கொடுக்கறதெல்லாம் நஷ்டம், நஷ்டம், கஷ்டம், வட்டி, அதுதான் போயிட்டு இருக்குதுன்னா, நீ தேவனுடைய சித்தத்தை எப்பொழுது நீ மறந்து
தன் சுய சித்தத்தை எப்பொழுது செய்வதற்கு நீ ஆயத்தம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய பை, ஆசீர்வாதமான பை என்ன செய்யப்படுகிறது? அவரே நூல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நூல் பிரிச்சு விட்டுருவாரு. தையல் என்ன செஞ்சிருவாரு? சொல்லுங்களேன், என்ன செஞ்சிருவாரு? பிரிச்சு விட்டுருவாரு. நீ வா அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருவாரு? பிரிச்சு விட்டுட்டு நீ போடுற ஆசீர்வாதமான பை எல்லாம் என்ன வந்துடும்? கீழே போயிரு. நீ போடுவ, பாப்பா காணல ஆண்டவரே, 2000 ரூபாய் சம்பாதிச்சு இப்பதான் கொண்டு வந்த ஆண்டவரே, காணல ஆண்டவரே, ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியத்தை செய்யணும் நான் கூட்டி வச்சிருந்தேன் ஆண்டவரே, மறுநாள் பார்த்தா அது என்ன செஞ்சிருது? காணாம போயிருது ஆண்டவரே. அப்போ தரிசனத்தை மறந்தால் பனி பொழிகிறது நின்று போகும். பனி பொழிகிறது நின்று போகிறது மட்டுமல்ல, அதுல என்ன உண்டாகிறதுனா அது பொத்தலான பையாய் மாறி போகும். பொத்தலான பையாய் போனால் நீ அதிகமாய் சம்பாதித்தாலும் ஒன்றுமில்லை, கொஞ்சம் தான் ஏதோ. ஏன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு தெரியுமா? நான் இவனை இந்த உலகத்துல படைச்சிட்டேன், அதனால இவனை போஷிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துல தான் அவர் நம்மளை என்ன செய்யறாரு? போஷிக்கிறார். சொல்லுங்க, கைவிட மாட்டார். நம்மளை என்ன செய்கிறார்? போஷிக்கிறார். யோனாவினுடைய புஸ்தகத்தை நீங்க கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா, யோனா எங்க போனோம்? தேவனுடைய தரிசனத்தை, திட்டத்தை, தீர்க்க தரிசனத்தை மறந்து கீழ்ப்படியாம எங்க போயிட்டான்? அவன் எங்க போனா? சொல்லுங்களேன். தர்ஷிஷுக்கு ஓடி போனா. அப்போ ஒரு மனிதன் தேவனுடைய திட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், தரிசனத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன், இவன் செழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு மனுஷன், ஒரு மனிதனால முழு குடும்பத்துக்கும் பாதிப்பு உண்டாகும். அல்லேலூயா. இரண்டாவது, தரிசனத்தை ஒரு மனிதன் மறந்து போனால் என் மூலமாய், ஒருவேளை இந்த இடத்துல உங்களுடைய தரிசனம் இருக்கலாம், ஒருவேளை இந்த இடத்துல தேவனுடைய திட்டம் உங்க மேல இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் உங்களை பிரத்யட்சமாய் பேசி இருப்பார், இந்த காரியத்தை நீ செய்யணும்னு பிரத்யட்சமாய் பேசி இருந்தாலும் அதற்கு நான் கீழ்ப்படியாமல் இருப்பேனேயானால் என் மூலமாய் முழு குடும்பமும் பாதிப்புண்டாகும். என் மூலமாய் முழு குடும்பமும் நஷ்டம் உண்டாகும். அந்த கப்பல்ல பாருங்க, அந்த கப்பல்ல பாருங்க, எல்லா நன்மைகளும், எல்லா அரிசி முட்டைகளும், எல்லா கோதுமைகளும் கடலில் தூக்கி போட்டாங்க. எல்லாரும் சாப்பிட வேண்டிய நன்மைகள் தானே, அந்த போட்ல இருக்கிற எல்லாருக்கும் வேண்டிய ஆசீர்வாதம் தானே அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறது, எல்லாராலும் போஷிக்கப்பட வேண்டிய தானியம் தானே அந்த கப்பலுக்குள்ள இருக்கிறது. அப்போ எல்லாரும், ஒரு மனுஷன் மூலமாய் எல்லாருக்கும் வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன ஆகுது? நஷ்டம் உண்டாகிறது. அப்ப தரிசனத்தை மறந்துடாதுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தரிசனத்தை மறந்தா பனி பொழிகிறது நின்றுரும். அதனால தரிசனத்தை மறக்காதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாப் ராஜாவை குறித்து நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்துல திப்பிலின் ஆகிய எலியா வந்து சொல்றாரு, ஆகாப் ராஜாவினிடத்துல வந்து சொல்றாரு, ஆகாப் ராஜாவே, நீர் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இனி 3.5 வருஷம் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது. என்ன பெய்யாது? பனியும் பெய்யாது. வாசிங்க. கீலேயாத்தின் குடிகளிலே ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே ஏன் அந்த இடத்துல இவர் வந்து சொல்றாருன்னா, ஆனா ஏசபேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு, அவள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே உள்ளவள். யார்? ஆகாபனுடைய மனைவி ஏசபேல். அவள் வரும் பொழுது யாரோட வர்றா அப்படின்னா, பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வருகிறாள். பாகால்னா என்ன அப்படின்னா, மழையை கொடுக்கிற தெய்வம். பாகால்னா என்ன? மழையை கொடுக்கிற தெய்வம். அன்றைக்கு ஆகாப் ராஜா காலத்துல தேசம் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அதிகமான செழிப்பு இருந்துச்சு. உடனே இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் ஏசபேல் எல்லாம் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், எங்களுடைய தெய்வம் தான் மழையை கொண்டு வருகிற தெய்வம். பாகால் தீர்க்கதரிசிகள் இங்க எருசலேமில் வந்ததுனாலதான் தேசம் செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க? மேன்மை பாராட்டி கொண்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் ஆகாப் ராஜா சொல்லுகிறார், இந்த மழை தரும்னு சொல்லி தானே பாகால் கடவுளை நீங்க நம்புறீங்க, அதனால நான் சொல்றேன், இனி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுகிறேன், மழை வருவது இல்லை, பனி பொழிவதும். ஏன்னா எந்த இடத்துல கர்த்தரை நீ உயர்த்த வேண்டிய இடத்துல உன்னை நீ உயர்த்துகிறியோ அப்பொழுது பனி பொழிகிறது, நின்று விடுகிறது. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல தன்னை மிஞ்சி நான் தான் பண்ணினேன், என்னாலதான் முடிஞ்சிச்சு, நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு இல்லாம கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் தந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ பாகால் தான் இந்த தேசத்திற்கு மழையை தந்தது என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டிருந்த இடத்துல
கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் பனிமலையை அடைக்க செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஞானமா இருக்கணும், எல்லா காரியத்திலும் ஞானமா இருக்கணும். கர்த்தர் ஒரு பணியை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது கர்த்தர் தந்த ஈவு. ஆமென். கர்த்தர் தந்த இரக்கம். எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆனா அவருடைய இரக்கம் தான் என்ன இந்த வேலை செய்ய வச்சது, இந்த ஊழியத்தை செய்ய வச்சது அவருடைய இரக்கம். சொல்லுங்க, ஊழியத்தை செய்ய வச்சது யாரு? இரக்கம் தான். நீ இல்லைன்னா கர்த்தருக்கு இன்னும் ஒருவர். எந்த இடத்துல நீ உன்னை மேன்மை பாராட்ட நினைக்கிறியோ, எந்த இடத்துல கர்த்தரை காட்டிலும் இன்னும் ஒன்றை உயர்த்த நீ நினைக்கிறியோ, அப்பொழுது அங்கு என்ன உண்டாகிறது? பனி பொழிகிறது, நின்று விடுகிறது. அப்போ இன்னைக்கு பனி பொழிகிறது நிற்பதற்கு காரணம், முதல் தரிசனத்தை நான் என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. இரண்டாவது, என் தரிசனத்தை நான் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் என் குடும்பத்தை சார்ந்து, என் கிராமத்தை சார்ந்து எல்லாருக்கும் யாருக்கு மேலதான் உண்டாகும்? என் மூலமா தான் முழு குடும்பமும் கெட்டு போகிறது, முழு குடும்பமும் நஷ்டம் உண்டாகிறது. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மனிதனுக்கு தரிசனம் உள்ள ஒரு மனிதன் மதுபானத்திற்கோ வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையாகிட்டான்னு வச்சுருங்களேன். தரிசனம் உள்ள மனிதர்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமை ஆகிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அந்த முழு குடும்பமும் இப்போ வேண்டாமே, தரிசனத்தை விட்டுருங்களேன். ஒரு மனிதன் குடிக்கிறான்னு வச்சுக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் குடிக்கிறான், நல்ல மதுபானம் அருந்துறான்னு வச்சுருங்களேன். அந்த குடும்பம் என்னைக்கு சந்தோஷமா இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்குமா? அந்த குடும்பம் செழிக்குமா? அந்த குடும்பத்தை கனத்திற்குரிய குடும்பமா பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க மாட்டாங்க. அதே போலதான் தரிசனத்தை பெற்ற நாமும், தரிசனத்தை நாம் இழந்து போனால் என் மூலமாய், என் அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், என் மூலமாய் முழு குடும்பமும் வறுமையை, தரித்திரியத்தை அனுபவிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் இப்போ இந்த வறுமையை மாற்றி கர்த்தர் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். எந்த இடத்துலயும் உன்னை உயர்த்தார? சொல்லுங்க, எந்த இடத்துலையும் சொல்லுங்க, எந்த இடத்துலையும் நம்மளை உயர்த்தாதபடி கர்த்தரை உயர்த்த கத்துக்கிறது. என் தேவனே தேவன் என்று சொல்லி எப்பொழுது நான் கர்த்தரை உயர்த்த விரும்புகிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கை செழிக்கும், அப்பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும். நம்ம அநேக நேரம் கர்த்தரை தெய்வம்னு சொல்றதுக்கு நம்ம கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், யாராவது கேட்டுட்டா இல்லையா? அப்போ அடுத்தது நான் சொல்றேன் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26:19. மரித்த உம்முடையவர்கள் என்னோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணில் தங்கி இருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும், பனி போல் இருக்கும், பூமி மனுஷனை புறப்பட பண்ணு. அல்லேலூயா. இந்த உலகத்தோடு உலகம் நான் மக்கி போனாலும், என்னுடைய ஆத்மா இந்த மண்ணோடு மண்ணு ஒட்டி போனாலும், இந்த இன்னைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வசனம் அது ஒரு நாள் என்ன செய்யுமா? உயிரோடு எழும்ப செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் வசனத்தின் மேல், வசனமானது உங்க மேல எவ்வளவு தூரம் பொழிகிறதோ அந்த அளவிற்கு தான் எனக்கு ஆசீர்வாதம், அந்த அளவுக்கு தான் எனக்கு மேன்மை. நீங்க பாருங்க, ஆழமான சத்தியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அந்த சபைகள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. அதே போல காலையில ஆராதனை நடந்தா வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள், வசனத்தை கேட்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வருகிற பிள்ளைகள், அவர்கள் மேல் வசனம் பொழிய 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 எனக்குள் இருக்கிற விதையானது வளர்ந்து கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அது வளரணும்னா, அது மகிமை அடையணும்னா, அது கனி கொடுக்கணும்னா, அது ஆவிக்குரிய கனிகள் எனக்குள்ளிருந்து வளர்ந்து வர வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? வசனம் பொழிகிற இடத்துல போய் இருக்கணும். அல்லேலூயா. அவ வசனம் பொழிகிற இடத்துல இருந்தா கடைசி நாட்களில் ஒரு மின்னல் துவங்கி மறுமுனை வரையில உயிரோடு இருக்கிற, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தில் நிரம்பி இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்பட்டு என்னென்றைக்கும் கிறிஸ்துவோடு இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ இந்த வசனத்தை நான் கேட்கும் பொழுது எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 133வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எனக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் என்ன? 133வது சங்கீதம் அவருடைய 3வது வசனம். இல்லையே,
எர்மோன் மேலும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்ப பனி எங்கெல்லாம் பொழிகிறதோ அங்கெல்லாம் என்ன உண்டு சொல்லுங்களேன்? ஆசீர்வாதம் உண்டு. அங்கெல்லாம் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அப்ப அந்த ஜீவன் ஒரு நாளும் மரிப்பதில்லை. அப்ப பனி பொழிகிற, வசனம் பொழிகிற இடத்துல எந்தெந்த பிள்ளைகள் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அங்கு என்றென்றைக்கும் கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டே இருப்பார். சொல்லுங்க, என்றென்றைக்கும். இரண்டாவது என்ன செய்கிறார்? என்ன செய்வாராம்? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்போ நான் சாகாதபடி இருக்க எனக்குள்ள ஜீவன் உண்டாக இருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வார்த்தை பொழிகிற இடத்துல நாம் அனுதினமும் நாம் இருப்போமானால் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். தரித்திரியம் வராது, தரித்திரியம் வராது. அப்ப ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் என்ன? பிரசங்கிக்கப்படுகிற இடத்துல நான் இல்லை என்று சொன்னால் தரித்திரியம் தானாய் வரும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க இன்னும் நல்லா படிச்சீங்கன்னா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. எல்லாரும் கூடி வந்து வசனத்தை கேட்கும் பொழுது அங்க எப்படி வருமா? இன்பமாய் மாறுகிறது. எப்படி மாறுதா? நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதா? சொல்லுங்களேன், என்ன மாறுதா? இன்பமாய் மாறுகிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியின் வடிகிறதும் அவனுடைய அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் எல்லாரும் கூடி, அதனால்தான் திருவிருந்து ஆராதனையில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவர் வருகிறதற்கு காத்திருங்கள். என்ன செய்யணுமா? அப்போ சகோதர சிநேகம் உண்டாகுமானால் அங்கு ஜீவனும் உண்டு, ஆசீர்வாதமும் உண்டு. சொல்லுங்க, சகோதர சிநேகம் இருந்தா என்னெல்லாம் உண்டு? ஜீவன் உண்டு, நன்மை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் அங்க இருப்பார். அல்லேலூயா. அவர்கள் மேல அவருடைய ஆவியை நம்மேல் ஊற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் நான் முதல் நாள் சொன்னேன், ஆவியானவர் மேல இருக்கிறவர் அல்ல, என் மேல் இருக்கணும். சொல்லுங்க, என் மேல், என் சரீரத்தின் மேல் இருக்கணும். நாமே அவருடைய ஆலயம். சொல்லுங்க, நாமே அவருடைய ஆலயம். அவர் எனக்குள்ளே தங்குவாரானால் நான் கனி கொடுப்பது ஈஸி. அல்லேலூயா. நான் கனி கொடுப்பது ஈஸி. அப்போ சகோதரர்களாகிய நாம் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது இன்பம் வந்து விடுகிறது, சமாதானம் வந்து விடுகிறது, ஆசீர்வாதம் வந்து விடுகிறது, ஜீவன் வந்துகிறது. நான் மரித்து போனாலும், என் ஆத்துமா மண்ணோடு மண் ஒட்டி போனாலும் கர்த்தர் கடைசி நாளில் கர்த்தர் என்னை எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் முடிச்சுட்டு அடுத்த வாரத்தை நம்ம கண்டினியூ பண்ணலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மட்டும் நாம் வாசித்து நாம் முடிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது மிகுந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் சரீரத்துல முயற்சி எடுக்கிறோம். எப்படி சரீரத்துல முயற்சி எடுக்கிறோம்? இதை செஞ்சிருவேன், அதை பண்ணிடலாம், இதை செஞ்சிருவேன், அதை பண்ணிடுவேன், 1 மணி நேரம் உபவாச ஜெபம் பண்ணிடுவேன், 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன். என் முயற்சி இதெல்லாம் என்னதான்? அது என்னதான்? அற்ப பிரயோஜனம் உள்ளது. எப்படிதான்? சரீர முயற்சி என்னால முடியும், நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடுவேன், 4 நாள் ஜெபம் பண்ண, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண முடியாது. நான் கரெக்டா 1ஆம் தேதி ஆன உடனே முதல் அதிகாரத்தை படிச்சு முடியும் போது வெளிப்படுத்தல முடிச்சிருவேன்னு பைபிள் திறப்போம். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்துக்கு மேல போவாது. ஏன்னா நான் என்னுடைய முயற்சி அது எப்படி பிரயோஜனம் மற்றது. ஆனா என்னது? தேவ பக்தி ஆனது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. ஆண்டவரே, என்னால முடியாது, நான் படிக்கணும்னு விரும்புறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு இருந்தா மட்டும்தான் முழு பைபிளையும் படிக்க முடியும். ஆவியான ஒத்தாசை எனக்குள்ள இருந்தாதான் ஜெபிக்க முடியும். ஆனா ஜெபிக்க தூண்டுகிறவர் யார் தான்? ஆவியானவர். அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருந்து ஆவியானவர் செயல்படுத்த வைத்தால் மட்டும்தான்
ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம பார்க்கலாம், என்னால முடியும், என்னால சம்பாதிக்க முடியும், என்னால ஆசீர்வதிக்க முடியும், என்னால இவ்வளவு வருமானத்தை கொண்டு வர முடியும். இதெல்லாம் என்னதான்? சுய முயற்சி. சொல்லுங்க, சுய முயற்சி. அப்ப சுய முயற்சி என்ன உண்டாகுமா? அற்ப புரோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சுய முயற்சி என்னது உள்ளது? சொல்லுங்களேன். அற்ப புரோஜனம், யூஸ்லெஸ். நீ முயற்சி எடுக்கிறதெல்லாம் நீ அப்படி பண்ணிடுவோம், கர்த்தருக்காக அதை செஞ்சிடும், இதை பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், எல்லாமே என்னதான்? அற்ப புரோஜனம் மற்றது. ஆனா அதே நேரத்துல தேவ பக்தியோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாய் முடிகிறது. எதுல முடிகிறது? தேவ பக்திக்கு முக்கியத்துவம் எந்த பிள்ளைகள் கொடுக்கிறதோ அதுதான் ஆசீர்வாதம். ஆராதனையா முக்கியம் யாருக்கு? கர்த்தருக்கு. உபவாச ஜபமா அது முக்கியம் கர்த்தருக்கு. அப்போ என்னை ஆசீர்வதிக்கிறது என்னுடைய என் முயற்சியினால் அல்ல, கர்த்தருடைய இரக்கம். சொல்லுங்க, கர்த்தருடைய இரக்கம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை வசனமானது எதுல பொழியும்? நம்ம மேல பொழிந்து கொண்டே இருந்தா, காலையிலையும் மாலையிலையும் பொழிந்து கொண்டே இருந்தா அது நம்மளை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு செல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் காலையிலும் மாலையிலும் என்ன செய்வாங்களாம்? வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க. பண்டிகை காலங்களில் வசனத்தை கற்றுக் கொடுப்பாங்க. கூடி இருந்து அவங்க என்ன செய்வாங்க? ஒவ்வொரு நாளும் வசனத்துல ஜனங்களை நியாயப்பிரமாணத்துல கற்றுக் கொடுத்துருவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு இல்லைன்னா 12 வயசுக்குள்ள முழு நியாயப்பிரமாணத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. நம்ம முழு நியாயப்பிரமாணத்தையும் எத்தனை வயசுக்குள்ள? 10 வயசு டு 12 வயசுக்குள்ள அந்த பிள்ளை கற்றுக் கொடுத்துருமா. இந்த வசனத்தை இன்னும் ஒருவர் கற்றுக் கொடுத்தாங்கன்னா அது அவர்களுக்கு அவமானமா, அது அவர்களுக்கு அவமானமா நினைப்பாங்க, கேவலமா நினைப்பாங்க. ஐயோ, இவங்க மற்றவங்க சொல்லி கொடுக்குறாங்களே, மற்றவங்க இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்களே, மற்றவங்க இந்த சம்பவத்தை சொல்லி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்களாம்? அவமானமா கருதுவாங்க. அதனால அந்த வீட்டுல ஒரு பண்டிகை காலங்கள்ல நல்ல நாட்களில என்ன செய்வாங்கன்னா, அவங்க அங்க இருக்கிற பெரியவர்கள் இருந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. எப்ப நம்ம எகிப்துல பஸ்கா பண்டிகைனா என்ன, அறுவடை பண்டிகைனா என்ன அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முழுவதும் அவங்க என்ன செய்வாங்க? வசனத்தை போதிப்பாங்க. நம்ம என்ன செய்வோம்? பண்டிகை காலங்களில் பிரசங்கம் வருதா இல்லையா? பொழிகிறதா இல்லையா? வசனம் பொழிய பொழிய அதை கேட்க கேட்க நம் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிய செய்து கொண்டே இருப்பார். அதாவது கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை கேட்பதற்கு ஆர்வமா இருக்கணும்னா, கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கப்படுகிறத கேட்கறதற்கு நமக்கு ஆர்வமா இருக்கணும். கர்த்தர் சொல்ற, நான் உன் மேல ஆசீர்வாதம் வந்து தங்கும். உன் மேல ஆசீர்வாதம் தங்கணும்னா பிரசங்கிக்கப்படுகிற வசனத்தை ஆண்டவர் இது எனக்குரியது என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை பொழியும். ஒருவேளை நாளை தினத்துல இதை கண்டினியூ நம்ம பண்ண போறோம். கண்டினியூ பண்ணும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மளோடு பேசுவாராக. வசனம் என்கிறது வார்த்தை நம்ம மேல பொழிகிற கர்த்தர் எல்லாரும் சில ஆண்டவர் இன்னும் நம்முடைய வார்த்தையை பிரசங்கிக்கப்படணும். ஆண்டவரை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோமா? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய தரித்திரியமான நிலைமை இருக்கலாம், ஒரு வெறுமையான அனுபவம் இருக்கலாம். ஆனா ஆவியானவர் மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் நம்ம மேல வரணும், அவ்வளவுதான். அவர் என் மேல வந்துட்டா அவர் நம்ம மேல வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். தடைகள் மேல அசைவாடுவார். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இன்னை கேட்ட அந்த வசனம், அந்த வார்த்தை என் மேல பொழிந்திருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை வயசுல அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை வயசு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாய் ஆண்டவரே எங்கள் பொழியை செய்து நனியை செய்யணும் ஆண்டவரே. இந்த நாட்களில் வெறுமை மாறட்டும். சொல்லுங்க, வெறுமை மாறட்டும். உனக்கான சகல ஆசீர்வாதமும் கர்த்தர் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அவர் உன்னை படைக்கும் பொழுதே இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். ஆனா நீ இந்த வசனத்தின் மேல, உனக்கு மேல இந்த ஆசீர்வாதம் பொழியதான் வசனமானது பொழிய. இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்ம தரித்திரியமா இருக்கணும்? ஏன் தெரியுமா இன்னைக்கு நம்ம தரித்திரியமா இருக்கிறோம்? பிரசங்கிக்கப்பட வேண்டிய இடத்துல அநேக நேரம் நான் இல்லை. உபவாச கூட்டத்துல நான் இல்லை. நான் ஆண்டவர் அப்பா 3 நாள் மீட்டிங் வச்சு அங்க இல்லை.
ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா நான் அங்க இல்ல. இன்னைக்கு ஏன் தரித்திரியம், ஏன் செழிப்பு இல்ல தெரியுமா? உபதேசம் பண்ணப்படுகிற இடத்துல நான் இல்லாததுனால இன்னைக்கு எனக்கு அநேக நேரம் வெறுமையாய் நான் நிக்கிறேன் ஆண்டவரே. இவ்வளவு ஆண்டவரே வசனத்தை கேட்கிறேன். அந்த வசனம் இருக்கிறது எனக்குள்ள, அந்த வசனம் இருக்குது, ஆனா செழிப்பு இல்லையே ஆண்டவரே. அந்த வசனம் எனக்குள்ள இருக்கிறது, ஆனா எனக்குள்ள செழிப்பு இல்லையே ஆண்டவரே. வசன வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது, எனக்கு செழிப்பு இல்லையே ஆண்டவரே. நீங்க என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, ஆனா எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வசனம் என் மேல இத்தனை நாளாய் பொழிந்து கொண்டு இருக்கிறது, இத்தனை வருடங்களாய் பொழிந்து கொண்டு இருக்கிறது. என்னை ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய கிருபை 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 ஆண்டவரே. அநேக நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரசங்கிக்கப்பட படுகிற இடத்துல நான் இல்லை ஆண்டவரே. அப்படி இருந்த எனக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகுங்க ஆண்டவரே. நான் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு, நம்முடைய வார்த்தையை பொழிந்து கொண்டிருக்கிற அந்த பணியில நான் நினையாம ஆண்டவரே நான் போகிறதுனால அநேகருடைய வாழ்க்கையில தரித்திரியமான நிலைமை. இனி நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில ஒவ்வொரு வாரமும் நான் நினையணும், ஒவ்வொரு நாளும் நான் நினையணும். இன்னைக்கு நான் சுய முயற்சி நான் எடுக்கிறேன், ஆனா தோற்று போகிறேன். சுய முயற்சி எடுக்கிறேன், தோற்று போகிறேன். ஆனா பக்தி விருத்திக்காக நான் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நான் இன்னும் வளரணும், இன்னும் நான் வளரணும்னு பக்தி விருத்திக்கு எதுவா நான் எடுக்கும் பொழுது அது எனக்கு பிரோஜனம் உள்ளதாய் மாறுது, அது எனக்கு பிரோஜனம் உள்ளதாய் மாறுது. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. புத்தலான பைகள் எல்லாம் தைக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் தேசத்தில் செழித்திருப்பார்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்களாக. அந்த வசனத்தினால் நனைந்து போகிற பிள்ளைகள் ஒரு நாளும் வாடிவிடக்கூடாது, ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, பிள்ளைகளை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் வாடி வந்திருக்கலாம், சோர்ந்து வந்திருக்கலாம், எனக்கு கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று வந்திருக்கலாம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் இந்த மலையில நனைந்து ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தருளும். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.